இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் வீரரான அபிஷேக் நாயர், நெதர்லாந்து அணியோட முன்னாள் ஆல்ரவுண்டரான ரைன் டென் டோஸ்சேட் ஆகியோர் இலங்கைக்கு எதிரான தொடர்ல இந்திய அணியோட துணை பயிற்சியாளர்களாக நியமிக்கப்பட இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. பவுலிங் பயிற்சியாளரா தென்னாப்பிரிக்க அணியோட முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரான மோர் மார்க்கலை நியமிக்க பேச்சுவார்த்தை நடந்து வர்றதாகவும் சொல்லப்படுது. ஜூலை 22ஆம் தேதி இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீர் மும்பையில செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறதாவும் தகவல் வெளியாகி இருக்கு. அப்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளதா சொல்லப்படுது. 2025ஆம் ஆண்டு IPL தொடருக்கான மெகா ஏலம் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெறவிருக்கு. இந்த நிலையில டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் கேப்டனான ரிஷப் பந்தை அணியிலிருந்து விடுவிக்க டெல்லி அணி நிர்வாகம் திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அதே போல KL ராகுலை மீண்டும் அணியில எடுக்க RCB நிர்வாகம் முயற்சி செய்யறதாவும் தகவல் வெளியாகி இருக்கு. இந்திய அணியோட முன்னாள் தலைமை பயிற்சியாளரான ராகுல் டிராவிட மென்டரா நியமிக்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், RCB மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வர்றதா சொல்லப்படுது. இந்த நிலையில டிராவிட் தனக்கு நெருக்கமான ராஜஸ்தான் அணிக்கு ஆலோசகரா போவாரா, இல்ல தனது சொந்த மாநில அணியான RCBக்கு போவாரா, அப்படி இல்ல கொல்கத்தாவை டீல் செய்வாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இங்கிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி விறுவிறுப்பா நடந்து வருது. முதல் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து அணி 416 ரன்களை குவிச்சிருந்த நிலையில வெஸ்ட் இண்டீஸ் அணி இங்கிலாந்தை விட சிறப்பா விளையாடி 457 ரன்களை குவிச்சது. இந்த நிலையில இங்கிலாந்து அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸ்ல விளையாடி வருது. இன்னும் 2 நாட்கள் மீதமுள்ள நிலையில முடிவுகள் சுவாரஸ்யமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.